வகுப்பு 11 கணங்கள், தொடர்புகள், சார்புகள் அப்படிங்கிற பாடத்தில் எடுத்துக்காட்டு 1.25. இந்த எடுத்துக்காட்டு 1.25 என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் அப்படிங்கிற ஒரு சார்பு கணம் கொடுத்துருக்குறாங்க. எஃப்ங்கிறது ஒரு சார்பு. அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து கணத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் அது சார்பு கணம். இதனுடைய உறுப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2 3,4 2,2 அப்படிங்கிறது எஃப் என்ற சார்பு கணம். அடுத்தது ஜி என்ற சார்பு கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2,1 3,1 4,2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஜி காம்போசிட் எஃப், இது எப்படி படிக்கலாம் அப்படின்னா ஜி காம்போசிட் எஃப் அல்லது ஜி டாட் எஃப் அப்படின்னு படிக்கலாம். இது வந்து சார்புகளின் சேர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சார்புகளின் சேர்ப்பு. ஸோ ஜி டாட் எஃப் மற்றும் எஃப் டாட் ஜி காண்க. ஜி டாட் எஃப்னு சொல்லலாம் அல்லது ஜி காம்போசிட் எஃப்னு சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த எஃப் ஜி அப்படிங்கிற கணங்களை பற்றி ஒரு தெளிவு நம்மளுக்கு வேணும். இப்போ இந்த எஃப் அப்படிங்கிற கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய 1 3 2 இதெல்லாம் வந்து எஃப் என்ற கணத்தினுடைய சார்பகம். அதாவது இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுடைய சார்பகம் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம். எஃப் என்ற ஃபங்க்ஷனுடைய சார்பகம் என்னது? முதல்ல என்ன இருக்குது? 1 இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது? 1. இந்த இடத்துல 1 இருக்குது. அடுத்தது 2, இங்கே முதல் நம்பர் 2, அடுத்தது 3. ஸோ இதுதான் வந்து எஃப் என்ற ஃபங்க்ஷனுடைய சார்பகம். அடுத்தது செகண்டாக இருக்கிறது அதனுடைய வீச்சகம். வீச்சகத்தில் பாருங்களேன், நம்மளுக்கு என்ன இருக்குது? வீச்சகத்தில் 2 4 2. ஸோ 2 டைம் வந்து 2 ஒரு டைம் 4 அப்படின்னா அதனுடைய வீச்சகம் என்னன்னா 2 4. இப்போ ஃபர்ஸ்ட் என்னது? எஃப்ல இருக்கக்கூடிய உறுப்பு என்னது? 1,2, அதாவது 1 இமேஜ் 2. அடுத்தது 3 இமேஜ் என்னது? 4. 2 இமேஜ் என்னது? 2. இப்போ இதை தான் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இதுதான் எஃப்ங்கிற சார்பு. இதே மாதிரி ஜிங்கிற சார்பு நம்மளால் வரைய முடியும். ஜிங்கிற சார்பு எடுத்துக்கலாம். இப்போ ஜிங்கிற சார்பு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஜிங்கிற சார்பத்தினுடைய சார்பகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க தான் சார்பகம். ஸோ 2 3 4 இதுதான் இதனுடைய சார்பகம். 2 3 4. அடுத்தது அதனுடைய வீச்சகம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது? வீச்சகம் 1 1 2. அது 1 2 டைம் இருக்கலாம், ஒரு டைம் எழுதிட்டு 2. இப்போ ஜியில் இருக்கக்கூடிய மேப்பிங் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 2 இமேஜ் 1, 2 இமேஜ் 1, அடுத்தது 3 இமேஜும் 1, 4 இமேஜ் 2. இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜியில் இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம்? எஃப்பின் சார்பகம், எஃப்பின் வீச்சகம், ஜியின் சார்பகம், ஜியின் வீச்சகம், இதை தனித்தனியாக எடுத்து எழுதணும். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோசரம் எழுதணும். இது எக்ஸாம்பிள் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எஃப்பின் சார்பகம் என்னது? 1 2 3 அதை கணத்தில் எழுதியிருக்கேன். எஃப்பின் வீச்சகம் 2 4 கணத்தில் எழுதியிருக்கேன். அடுத்தது ஜியின் சார்பகம் 2 3 4 கணத்தில் எழுதியிருக்கேன். ஜியின் வீச்சகம் 1 2 எழுதியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிச்சிங்க, முக்கியமான கான்செப்ட். ஜி டாட் எஃப் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுக்கு மீனிங் பார்த்தீங்க. ஜி டாட் எஃப் எப்படி எழுதலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். இப்போ செகண்டாக இருக்குது பார்த்தீங்களா எஃப். இந்த செகண்டாக இருக்கிற எஃப் அப்படின்னா என்ன மீனிங்னா எஃப்னுடைய சார்பகம். நீங்கள் செகண்டாக இருக்கிற எஃப்க்கு போயிடும். இங்கே செகண்டாக எஃப் தான் இருக்குது அப்படின்னா எஃப்க்கு போயிடும். எஃப்க்கு போயிட்டு அதனுடைய சார்பகம் பார்த்தீங்கன்னா 1 2 3. எஃப்னுடைய சார்பகம் என்னது? 1 2 3. அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் 1, ஜி டாட் எஃப் ஆஃப் 2, ஜி டாட் எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் 1 எப்படி எழுதலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 மேலே எழுதிருக்கோம் பாருங்க. ஜி டாட் எஃப் எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப்னு எழுதலாமா? ஸோ ஜி டாட் எஃப் எப்படி எழுதலாம்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அந்த எக்ஸுங்கிறது தான் நம்மளுக்கு 1. ஜி ஆஃப்
எஃப் ஆஃப் 1. இப்போ இந்த ஜி அப்படியே எழுதிக்கணும். எஃப்ல ஒன்னோட இமேஜ், இதுக்கு மீனிங் என்னன்னா எஃப் ஆஃப் 1 என்ன அர்த்தம்னா எஃப்ல ஒன்னோட இமேஜ். எஃப்ல ஒன்னோட இமேஜ் என்னன்னு பாருங்க. எஃப் நேராக எஃப் வந்துருங்க. இந்த எஃப்ல இங்கே தான் 1. இந்த ஒன்னோட இமேஜ் என்னது? இதுதான் இமேஜ், ஒன்னோட இமேஜ். இது ஒன்னோட இமேஜ் என்னது? 2. அப்படின்னா அந்த 2 இங்கே போடணும். ஜி அப்படியே எழுதிக்கிட்டு எஃப்ல ஒன்னோட இமேஜ், இங்கே எஃப்னா நேராக நம்ம எங்கே போயிடணும்? எஃப்க்கு போயிடணும். எஃப்ல ஒன்னோட இமேஜ் 2, அந்த 2 போடுறோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஜி ஆஃப் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் 2னா ஜியில் 2ஓட இமேஜ். நேராக நம்ம எங்கே போயிடணும்? ஜிக்கு போயிடணும். ஜியில் 2 இருக்கா, இதோட இமேஜ் என்னது நம்மளுக்கு? 1. அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்னது? 1. நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் 1 அப்படின்னா இதனுடைய ஆன்சர் என்னன்னா 1. அடுத்தது ஜி டாட் எஃப் ஆஃப் 2 அப்படி எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 2ன்னு எழுதலாம். இந்த ஜி அப்படியே போட்டுக்கிட்டு எஃப்ல 2ஓட இமேஜ், நேராக எஃப் வந்துருங்க. எஃப்ல எங்கே 2 இருக்குன்னு பாருங்க. இங்கே 2 இருக்கு. இதோட இமேஜ் என்னது நம்மளுக்கு? 2. அந்த 2 இங்கே போடணும். இப்போ ஜி போயிடணும். ஜியில் 2ஓட இமேஜ், ஆல்ரெடி ஜியில் 2ஓட இமேஜ் நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு? 1. அப்படின்னா இங்கேயும் ஜியில் 2ஓட இமேஜ் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அடுத்தது ஜி டாட் எஃப் ஆஃப் 3 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 3ன்னு எழுதலாம். இந்த ஜி அப்படியே போட்டுக்கிட்டு எஃப்ல 3ஓட இமேஜ், நேராக எஃப் போயிருங்க. எஃப்ல 3 எங்கே இருக்குன்னு பாருங்க. அதோட இமேஜ் பக்கத்தில் இருக்குதான் அதோட இமேஜ். 3க்கு பக்கத்தில் 4 இருக்கு. அந்த 4 இங்கே போட்டுக்கணும். இப்போ ஜியில் 4ஓட இமேஜ், ஜியில் 4ஓட இமேஜ், நேராக ஜி வந்துருங்க. ஜியில் 4 எங்கே இருக்குன்னு பாருங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கதான் அதோட இமேஜ். ஸோ ஜியில் 4ஓட இமேஜ் என்னது? 2. இப்போ ஜி டாட் எஃப்ல என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 1, 3ஓட இமேஜ் 2. அப்படின்னா எப்படி எழுதுனா 1, 1, 2, 1, 3, 2. இதுதான் ஜி டாட் எஃப்ல இருக்கக்கூடிய உறுப்புகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜி. எஃப் டாட் ஜி எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இப்போ இங்கே செகண்டாக என்ன இருக்குது? நம்மளுக்கு ஜி இருக்குது. அப்படின்னா ஜியினுடைய சார்பகம். இப்போ இங்கே எஃப் இருந்துச்சு, அதனால் எஃப்னுடைய சார்பகம் எடுத்து எழுதணும். இப்போ செகண்டாக ஜி இருக்குது. அப்படின்னா ஜியினுடைய சார்பகம் என்னது? 2, 3, 4. அதை தான் எழுதணும். எஃப் டாட் ஜி ஆஃப் 2, எஃப் டாட் ஜி ஆஃப் 3, எஃப் டாட் ஜி ஆஃப் 4. இப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் 2 எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த வெளி எஃப் இருக்கா, அந்த எஃப்எம் அப்படியே போட்டுக்கிட்டு ஜியில் 2ஓட இமேஜ், நேராக ஜி வந்துருங்க. ஜியில் 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதோட இமேஜ் என்னது? 1. அந்த 1 தான் இங்கே எழுதணும். இப்போ எஃப் வெளியே இருக்குது. அப்படின்னா எஃப்ல 1ஓட இமேஜ், நேராக எஃப் போயிருங்க. எஃப்ல 1ஓட இமேஜ், 1க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? 2. அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். அடுத்தது எஃப் டாட் ஜி ஆஃப் 3 எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 3 எழுதலாம். எஃப் அப்படியே போட்டுக்கிட்டு ஜியில் 3ஓட இமேஜ், ஜி வந்துருங்க. ஜியில் 3ஓட இமேஜ் 1, அந்த 1 இங்கே எழுதிக்கணும். எஃப்ல 1ஓட இமேஜ் ஆல்ரெடி நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். ஸோ எஃப்ல 1ஓட இமேஜ் 2. எஃப் டாட் ஜி ஆஃப் 4 எப்படி எழுதலாம்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 4 எழுதலாம். எஃப் அப்படியே போட்டுக்கிட்டு ஜியில் 4ஓட இமேஜ், ஜியில் 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதோட இமேஜ் 2, அந்த 2 இங்கே போடணும். இப்போ எஃப் ஆஃப் 2 அப்படின்னா எஃப்ல 2ஓட இமேஜ். ஸோ எஃப் இங்கே இருக்குது. இதில் 2 எங்கே இருக்குன்னு பாடுறோம். அதோட இமேஜ் 2, அந்த 2 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ பாருங்களேன், இப்போ இதில் எஃப் டாட் ஜியில் 2ஓட இமேஜ் 2, 3ஓட இமேஜ் 2, 4ஓட இமேஜ் 2. அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்னா 2, 2, 3, 2, 4, 2. இதுதான் நம்மளுக்கு எஃப் டாட் ஜி. இப்போ இதே கான்செப்டை பயன்படுத்தி எடுத்துக்காட்டு 1.27 ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. எஃப் மற்றும் ஜி என்ற இரு சார்புகள் 6லிருந்து 6க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4 மற்றும் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x³ + 3 என வரையறுக்கப்படுகிறது எனில் ஜி டாட் எஃப் மற்றும் எஃப் டாட் ஜி காண்க. இப்போ இதில் 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா எஃப் ஆஃப் எக்ஸ், இன்னொரு ஃபங்க்ஷன் சார்பு என்னன்னா ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஏதாவது இன்புட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3ஆல் பெருக்கும், 3x, அதுலேருந்து 4 கழிக்கும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இது வந்து ஒரு மெஷின் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மெஷின் என்ன பண்ணுன்னா, உள்ளே ஏதாவது என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த இன்புட்டை 3ஆல் பெருக்கும், அதுலேருந்து 4 கழிக்கும். இதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை.
அடுத்து g ஆஃப் எக்ஸ், இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்னன்னா உள்ள என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ, இப்போ எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். எக்ஸ் என்ன கொடுத்தாலும் சரி அதை ஸ்கொயர் பண்ணி அதோட ஒரு 3 கூட்டிக்கும். அதுதான் இதுக்கு கொடுத்த வேலை. இந்த g ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை என்னன்னா உள்ள என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி அதோட ஒரு 3 ஆட் பண்ணி கொடுக்கும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. இப்போ என்ன கேட்குறாங்க, g டாட் எஃப் கேட்குறாங்க. இப்போ g டாட் எஃப் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்னது g ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு படிச்சிருக்கோம். இந்த g அப்படியே போட்டுக்கிட்டு இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 3x மைனஸ் 4 அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் 3x மைனஸ் 4. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஜிங்கிற ஃபங்க்ஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஃபங்க்ஷனு, ஜிங்கிற ஃபங்க்ஷன். ஜிங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன வேலை அலர்ட் பண்ணியிருக்காங்கன்னா உள்ளே என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி 3 ப்ளஸ் பண்ணிக்கும். இப்போ ஜிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 3x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்கீங்களா. இந்த ஜியோட வேலை என்ன, உள்ளே என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணும். அப்படின்னா 3x மைனஸ் 4 தான் உள்ளே கொடுத்துருக்குறீங்க. அப்படின்னா 3x மைனஸ் 4 என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணும். ஏன்னா உள்ளே எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணும். 3x மைனஸ் 4 கொடுத்தீங்கன்னா 3x மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணி கூட என்ன பண்ணிக்கும் ஒரு 3 ஆட் பண்ணிக்கும். ஸோ ஒரு 3 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 3x மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுறது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதலாமா. இப்போ ஏங்கிறது நம்மளுக்கு 3x, அதை ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் ப்ளஸ் பிங்கிறது 4 ஸ்கொயர் பண்ணால் 16 மைனஸ் 2ab 2 இன்ட்டு 3x இன்ட்டு 4 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 24xன்னு வரும். ப்ளஸ் 3 அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. இப்போ அதை அப்படியே எழுதணும்னா 9x ஸ்கொயரு மைனஸ் 24x 16 3 கூட்டினா 19. இதுதான் நம்மளுக்கு g டாட் எஃப். அடுத்தது f டாட் g. f டாட் g எப்படி எழுதலாம் அப்படின்னா f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். இந்த f அப்படியே போட்டுக்கிட்டு இந்த g ஆஃப் எக்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஸோ அந்த g ஆஃப் எக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு என்ன போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷன். எஃப்ங்கிற ஃபங்க்ஷனோட வேலை என்னென்னா உள்ளே என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை 3ஆல் பெருக்கி அதுலேருந்து 4 கழிக்கும். இப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்குறீங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா. இதுதான் எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த இன்புட்டு. ஸோ எஃப் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேல்யூவை 3ஆல் பெருக்கும். அப்படின்னா 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஏன்னா உள்ளே எக்ஸை கொடுத்தீங்கன்னா அந்த 3ஆல் அந்த எக்ஸை 3ஆல் பெருக்கும். உள்ளே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 கொடுக்குறனால இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 அந்த 3ஆல் பெருக்கும். அதுலேருந்து அதை 3ஆல் பெருக்கி எதை கழிக்கும் 4 கழிச்சிடும். ஸோ அந்த 4 கழிச்சாச்சு. இப்போ இந்த 3 உள்ளே பெருக்குனா 3x ஸ்கொயரு, இந்த 3 அந்த 3ஆல் பெருக்குனா 9 மைனஸ் 4. ஸோ 3x ஸ்கொயரு 9லேருந்து 4 கழிச்சோம்னா 5. இதுதான் நம்மளுக்கு f டாட் g. நன்றி.